Hello everyone, welcome to Saipedia. First step to success. Subscribe our channel to support our videos. This video deals with A Red Rose by Robert Burns. Robert Burns, the most famous Scottish poet and lyricist. இவருடைய பீரியட் 1759 இருந்து 1796 வரைக்கும். இவர ஸ்காட்லாந்துடைய நேஷனல் போயட் அப்படின்னு சொல்றாங்க. ரொமான்டிக் மூமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி லிரிக்கல் போயட்ரி எழுதின ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் ரைட்டர். இவர ப்ரீ ரொமான்டிக் போயட் அப்படின்னு சொல்றாங்க. இவருடைய பீரியட் பாத்தீங்கன்னா ப்ரீ ரொமான்டிக் பீரியட் 1770 இருந்து 1798. லிரிக்கல் பேலட்ஸ் வேர்ட்ஸ்வொர்த் அண்ட் எஸ்டி காலேஜ் பப்ளிஷ் பண்ற வரைக்கும் இருந்த பீரியட். அண்ட் இந்த பீரியட ஏஜ் ஆஃப் கிளாசிக் ஆர் டிரான்சிஷன் அப்படின்னு சொல்றாங்க. ரொமான்டிக் மூமெண்ட் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி எழுதின மத்த ரைட்டர்ஸ் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா வில்லியம் கூப்பர், தாமஸ் கிரே அண்ட் வில்லியம் பிளேக். இவருடைய சின்ன வயசுலயே இவரு ஸ்காட்டிஷ் டயலக்ட் யூஸ் பண்ணி போம்ஸ் எழுத ஆரம்பிச்சுட்டாரு. இவருடைய அப்பா விவசாயியா இருந்திருக்கிறாரு. அப்பா இறந்ததுக்கு அப்புறமா இவரும் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஆனா விவசாயத்தை இவர் கண்டினியூ பண்ண முடியாம 1791 விவசாயம் பண்ற தொழில விட்டுட்டு அவருடைய ஃபேமிலியோட டம்ஃப்ரைஸ் அப்படிங்கிற டவுனுக்கு பக்கத்துல செட்டில் ஆயிடுறாரு. அண்ட் 1796 இவருக்கு உடம்பு சரியில்லாம 37 வயசு இருக்கும்போது இறந்து போயிடுறாரு. இவருடைய சில ஃபேமஸான போம்ஸ் டு எ மவுஸ், அட்ரஸ் டு தி டெவில், எ ரெட் ரோஸ். இந்த போம் எ ரெட் ரோஸ் ரொம்பவே ஃபேமஸான போமா இருக்கு. இந்த போம எ செலக்ஷன் ஆஃப் ஸ்காட்ஸ் சாங்ஸ் அப்படிங்கிற கலெக்ஷன்ல 1794 பப்ளிஷ் பண்ணி இருக்கிறாங்க. இந்த போமுடைய ஆக்சுவல் டைட்டில் மை லவ் இஸ் லைக் எ ரெட் ரோஸ். இந்த போம் பாத்தீங்கன்னா பேலட் ஸ்ட்ரக்சர்ல எழுதி இருக்கிறாரு. இந்த போம்ல 16 லைன்ஸ் இருக்கு. 4 லைன் ஸ்டான்சாஸா எழுதி இருக்கிறாங்க. இந்த போம்ல ஃபர்ஸ்ட் 2 ஸ்டான்சாஸ்க்கு ABCD அப்படிங்கிற ரைம் ஸ்கீமை ஃபாலோ பண்ணி இருக்கிறாங்க. தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்டான்சாஸ்க்கு ABAB அப்படிங்கிற ரைம் ஸ்கீமை யூஸ் பண்ணி இருக்கிறாங்க. இந்த போம் பாத்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் லவ் போம். ஸ்பீக்கர் தன்னுடைய டீப் அஃபெக்ஷன் அண்ட் லவ் எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி இந்த போம்ல சொல்லி இருப்பாரு. இப்ப நம்ம போம் லைன்ஸ பாக்கலாம். ராபர்ட் பர்ன்ஸ் ஸ்டார்டிங்ல ஸ்காட்டிஷ் டயலக்ட யூஸ் பண்ணாரு அப்படிங்கறத சொல்லியிருப்பேன். அவருடைய போம்ஸ்ல நிறைய ஸ்காட்டிஷ் டயலக்ட் வேர்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். சோ இந்த போம்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு சில ஸ்காட்டிஷ் வேர்ட்ஸ் அவர் யூஸ் பண்ணி இருக்கிறாரு. Oh my love is like a red rose. இங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னவே LUVE லவ் அப்படிங்கிறதுக்கான ஸ்காட்டிஷ் வேர்ட் LUVE லவ். போயட் தன்னுடைய லவ் ரெட் ரோஸோட கம்பேர் பண்ணி இருக்கிறாரு. ரொம்பவே டீப்பான லவ் அப்படிங்கறத ரெஃபர் பண்றதுக்காக ரெட் அப்படின்னு 2 தடவை அந்த வேர்ட யூஸ் பண்ணி இருக்கிறாரு. சோ தன்னுடைய லவ் ரொம்பவே டீப்பானது. இங்க லவ் அப்படிங்கறது தன்னுடைய லவ் ஃபீலிங்க எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரியும், அனதர் மீனிங் தன்னுடைய லேடி லவ், தன்னுடைய பிலவ்ட் அப்படிங்கறத சொல்ற மாதிரியும் கொடுத்திருக்கிறாங்க. தன்னுடைய லவ் ரொம்பவே டீப்பா இருக்கிற ரெட் ரோஸ் மாதிரி அப்படின்னு சொல்றாரு. தட்ஸ் newly sprung in June. சோ தன்னுடைய லவ் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா, வைப்ரண்டா, பேஷனேட்டா இருக்கு, ரொம்பவே யங் அப்படிங்கறத சொல்றாரு. Oh my love is like a melody that's sweetly played in tune. தன்னுடைய லவ் நெக்ஸ்ட் லைன்ஸ்ல மெலோடி சாங்கோட கம்பேர் பண்றாரு. ரொம்பவே மெலோடியஸான சாங், ரொம்பவே அழகா இனிமையா பாடப்பட்ட டியூன் மாதிரிதான் தன்னுடைய லவ் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த ஸ்டான்ஸால பாத்தீங்கன்னா லிட்டரரி டிவைசஸ் லவ் அப்படிங்கிற ரெபிடேஷன் வேர்ட் இருக்கு. RRR ரெட் ரோஸ் அப்படிங்கிற அலிட்ரேஷன் யூஸ் பண்ணி இருக்கிறாங்க. அண்ட் லைக் அப்படிங்கிற வேர்ட ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் லைன்ஸ்ல யூஸ் பண்ணி இருக்கிறாங்க. டைரக்டா லவ் ரெட் ரோஸோடவும் மெலோடியோடவும் கம்பேர் பண்ணி இருக்கிறாங்க. சோ இதுக்கான லிட்டரரி டிவைஸ் சிமிலி. லவ் அப்படிங்கிற வேர்ட் பாத்தீங்கன்னா 2 மீனிங்ஸ் கொடுக்கறதா இருக்கு. ஃபர்ஸ்ட் மீனிங் தன்னுடைய பிலவ்ட் அப்படிங்கிற மாதிரியும், செகண்ட் மீனிங் ஸ்பீக்கர் தன்னுடைய லவ் ஃபீலிங், அந்த பர்சன் மேல இருக்கிற லவ் ஃபீலிங்க சொல்ற மாதிரியும் கொடுத்திருக்கிறாங்க. இந்த ஸ்டான்ஸால பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 லைன்
எந்த ஒரு பாஸ் இல்லாம கண்டினியூஷனா இருக்கு. சோ ஒரு கண்டினியூஷன் சென்டென்ஸா ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸையும் தேர்ட் அண்ட் ஃபோர்த் லைனையும் கொடுத்திருக்கிறாங்க. சோ இந்த மாதிரி லைன்ஸ் கப்லெட் ஆர் ஸ்டான்சஸ்க்கு நடுவுல எந்த ஒரு பாஸும் இல்லாம கண்டினியூஷன் சென்டென்ஸா இருந்தா அத என்ஜாய்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்டான்ஸால ரோஸ் அப்படிங்கறது லவ் சிம்பிளைஸ் பண்ற மாதிரி அஃபெக்ஷனை சிம்பிளைஸ் பண்ற வேர்டா யூஸ் பண்ணிருக்கிறாங்க. அண்ட் இந்த ஸ்டான்ஸால டியூன் ஜூன் அப்படிங்கிற ரைமிங் வேர்டா யூஸ் பண்ணிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா பார்க்கலாம். So far although my only lace, far although அப்படின்னா என்னுடைய உமன், என்னுடைய beloved ரொம்பவே டெலிகேட்டான ரொம்பவே பியூட்டியான உமன் அப்படிங்கறத சொல்றாங்க. சோ இந்த ஃபேர் அப்படிங்கறத தன்னுடைய லேடி லவ்வோட கம்பேர் பண்ணி சொல்லி இருக்கிறாங்க. சிமிலி அப்படிங்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ச யூஸ் பண்ணி இருக்கிறாங்க. போனி லேஸ் அப்படிங்கிறது ஸ்காட்டிஷ் டயலெக்ட். இதோடைய மீனிங் பிரிட்டி லேடி. என்னுடைய பிரிட்டி லேடி ரொம்பவே டெலிகேட்டான ரொம்பவே பியூரான லேடி அப்படிங்கறத சொல்றாங்க. சோ தன்னுடைய லேடி பாத்தீங்கன்னா ஒரு ரெட் ரோஸ் மாதிரி ரொம்பவே பியூட்டிஃபுல்லானவங்க அப்படிங்கறத சொல்றாங்க. சோ டீப் இன் லவ் ஆம் ஐ. சோ தன்னுடைய லவ் ரொம்பவே டீப் அப்படிங்கறதும் தன்னுடைய பிலவ்ட் மேல தான் எவ்வளவு டீப்பான லவ் வச்சிருக்கிறா அப்படிங்கறதையும் போயிட் சொல்றாரு. அண்ட் ஐ வில் லவ் தி ஸ்டில் மை டியர் தி சீஸ் கேன் ட்ரை. சோ தன்னுடைய லேடி லவ் மேல பிலவ்ட் மேல தான் எவ்வளவு ஆழமான லவ் வச்சிருக்கிறா அப்படிங்கறத நெக்ஸ்ட் லைன்ஸ்ல அவரு எக்ஸ்பிளைன் பண்றாரு. தன்னுடைய பிலவ்ட ரொம்பவே நேசிக்கிறாரா. அந்த லவ் அப்படிங்கறது கடல் வத்தி போற வரைக்கும் இருக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. சோ இந்த லைன் பாத்தீங்கன்னா கடல் அப்படிங்கறது வத்தவே வத்தாது. இந்த லைன்ல கடல் வத்துற வரைக்கும் அப்படிங்கறது ஹைபர்போல் தன்னுடைய லவ்வ ஹைபர்போல் பண்ணி கடல் வத்துற வரைக்கும் அப்படின்னு எக்ஸாகரேட்டட் பண்ணி சொல்லி இருக்கிறாங்க. இந்த ஸ்டான்ஸால ஐ ட்ரை அப்படிங்கிற ரைமிங் வேர்டை யூஸ் பண்ணி இருக்கிறாங்க. தேர்ட் ஸ்டான்ஸா till the seas down dry my dear and the rocks melt with the sun. சோ கடல் வத்தி போற வரைக்கும் என்னுடைய லவ் அப்படிங்கறது இருக்கும். என்னுடைய டியர் லேடி மை டியர் அப்படிங்கறத சொன்னாரு. அண்ட் சூரியன் பட்டு அந்த ராக்ஸ் எல்லாம் மெல்ட் ஆகுற வரைக்கும் என்னுடைய லவ் அப்படிங்கறது இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஐ வில் லவ் தி ஸ்டில் மை டியர் while the sands of life shall run. சோ வாழ்க்கை அப்படிங்கிற மணல் ஓடுற வரைக்கும் தன்னுடைய லவ் அப்படிங்கறது இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த லைன்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா ஹைபர்போல் அப்படிங்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ச யூஸ் பண்ணி இருக்கிறாங்க. ராக் அப்படிங்கறது மெல்ட் ஆகாத ஒரு விஷயம். சோ சன்னுடைய ஹாட்னஸ்ல ராக் மெல்ட் ஆகுற வரைக்கும் லவ் அப்படிங்கறது இருக்கும் அப்படின்னு யூஸ் பண்ணி இருக்கிறாங்க. சோ தன்னுடைய லவ் ரொம்பவே டீப் ரொம்பவே ஸ்ட்ராங் அப்படிங்கறத சிம்பிளைஸ் பண்றதுக்காக இந்த ஹைபர்போல் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ச யூஸ் பண்ணி இருக்கிறாங்க. லைஃப் அண்ட் சாண்ட் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா தண்ணி மாதிரி ரன் ஆகுற வரைக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. சோ இங்கேயுமே ஹைபர்போல் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ச யூஸ் பண்ணி இருக்கிறாங்க. தன்னுடைய லவ் கடல் வத்தி போற வரைக்கும் இருக்கும். ராக்ஸ் மெல்ட் ஆகுற வரைக்கும் இருக்கும். வாழ்க்கை அப்படிங்கிற மணல் ஓடுற வரைக்கும் இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. சோ தன்னுடைய லவ் எவ்வளவு டீப் எவ்வளவு ஸ்ட்ராங் அப்படிங்கறதோடவும் கடல் வத்தி போற வரைக்கும் உன்னுடைய லவ் இருக்கும் அப்படிங்கறதையும் சொல்றாரு. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டான்ஸா and for thee will my only love. சோ என்னுடைய only love என்னுடைய beloved அப்படிங்கறத சொல்றாரு. and for thee will a while. சோ கொஞ்ச நாளைக்கு ரெண்டு பேருமே பிரிஞ்சு இருக்கிறோம். for thee will farewell. கொஞ்ச நேரம் உன்கிட்ட இருந்து farewell அந்த பிரிஞ்சு இருக்கிற ஒரு விஷயத்த நீ ஏத்துக்கோ. and I will come again my love. நான் திரும்பி வருவேன் என்னுடைய deepest love என்னுடைய beloved நான் திரும்பி உன்கிட்ட வருவேன். though it were 10,000 miles. அது 10,000 மைல் தூரமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை தேடி திரும்பி வருவேன் அப்படிங்கறத சொல்லி இருக்கிறாங்க. இந்த ஸ்டான்ஸால பாத்தீங்கன்னா and for thee will and for thee will அப்படின்னு ரிபிட்டேஷன் லைன்ஸ் யூஸ் பண்ணி இருக்கிறாங்க. சோ டோட்டலா இந்த லைன்ஸ் ரிப்பீட்டேட் ஆகுறத அனஃபோரா அப்படின்னு சொல்றோம். 10,000 மைல் அப்படின்னு ஹைபர்போல் யூஸ் பண்ணி இருக்கிறாங்க.
சோ 10,000 மைலா இருந்தாலும் நான் உன்னை பார்க்க உடனே வருவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த லைன்ஸ்ல யூஸ் பண்ணிருக்கிறாங்க. சோ போயட் தன்னுடைய பிலோட எவ்வளவு டீப்பா லவ் பண்றாரு அப்படிங்கறதையும் தன்னுடைய லவ் எவ்வளவு டீப்பஸ்ட் அப்படிங்கறதையும் ரோஸ ரெஃபர் பண்ணி இந்த போன்ல சொல்லி இருக்கிறாரு. சோ இதோட இந்த போன் லைன்ஸ் முடிஞ்சது. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.